அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் நாங்கள் எப்படி சைனீஸ் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைனீஸ் டெம்பிளில் வந்து சைனீஸ் நியூ இயருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சைனீஸ் நியூ இயர் வந்து ஜனவரி வந்து 29th அன்னைக்கு சைனீஸ் நியூ இயர். இது வந்து வீக்கெண்டில் வரணும். வீக்கெண்டில் தான் மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் எதுனாலுமே வீக்கெண்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த வீக்கில் வர அந்த ஃபஸ்ட்டு சண்டேயில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கூட்டத்தை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த சைனீஸ் டெம்பிளை பற்றி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அமேசிங்கான ஒரு டெம்பிள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அன்றைக்கி நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து இந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் டெம்பிள் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும். ப்ளஸ் வந்து எல்லா சைட்லலாம் நிறைய வந்து கடைகள் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மெயின் டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரீ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஏதோ தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. நம்ம ட்ரீல வந்து என்ன நினச்சிட்டு நம்ம ஒரு டேக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து முன்னாடி காலத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக வந்து சைனாவில் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க போல். ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான். இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ட்ரீ வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள மேக்னெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஷீல்ட், நம்ம மெடல்ஸ்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு மெடலும் ஒரு டேகோட சேர்த்து வந்து அங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன வேண்டுறோமோ இந்த வருஷம் இது நடக்கணும் அப்படின்னு இருக்கோம்ல. ஸோ அதை வந்து அந்த டேகில் வந்து எழுதுகிறாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரேண்டு, அந்த மெடல் வந்து வாங்குறதுக்கு வந்து 20 ரேண்டு, அது வந்து சேரிட்டிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கலர்ஸ் வந்து டேக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அங்கேயே வந்து எழுதுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட யார்ட்டையாவது நம்ம போய் எழுதுறதுக்கு பெண்ணு வாங்கினோம் அப்படின்னா வந்து கொடுத்துட்டு அந்த டேக், அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ அதை எழுதிட்டு நம்ம அந்த ட்ரீயில் வந்து அந்த டேக் வந்து கீழே விழுகாமல் வந்து கரெக்டாக ட்ரீயில் போய் வந்து உட்காரணும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நினச்சது வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து அழகாக வந்து ஒரு டேக் வாங்கி எழுதிட்டு சூப்பராக தூக்கி போட்டுட்டோம். ஆனால் கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கீழே விழுந்துருச்சு, மேலே அவங்களால கரெக்டாக போட முடியல. ஸோ அவங்களாம் பாவம் சேடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஏதோ வேறு ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களோட கடவுள் எல்லாமே வரிசையாக வச்சுருக்குறாங்க. ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சைனீஸ் அந்த எப்படி இருக்குமோ அவங்க ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எப்படி சாம்பிராணி பொருத்தி சாமி கும்பிடுவோம்ல, அதே மாதிரி வந்து இங்கேயுமே வந்து அந்த சாம்பிராணி மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வந்து அங்கே சாமிக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே முன்னாடி அந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த இடத்துல வச்சுட்டு
கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்து வரணும். யூசுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது உள்ளே வந்து இந்த பர்ட்டிகுலர் இந்த டெம்பிளுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அன்றைக்கி நியூ இயர் அப்படின்றனால வந்து ஓகே, எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய க்ரௌடு, அவங்களால யாரையுமே இது பண்ண முடியாதுன்றனால இது பண்ணல. இன்னொரு அந்த இதில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்க கையில் வச்சுருக்கிற அந்த கொடை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஸோ நிறைய பேர் வந்து இந்த அம்ப்ரெல்லா வச்சுருந்தாங்க. அது கலர் கலராக வந்து அதுலேயே நிறைய கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சு அந்த சைனீஸ் அங்கே சைனாவில் அந்த மாதிரி இருக்கும் போல் அந்த இது வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த சைனீஸ் ட்ரெஸ் மாதிரி கொஞ்சம் பேர் வந்து போட்டு விட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ என்ன தான் வந்து நம்ம ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க பார்த்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லா கல்ச்சரையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு அழகான விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ், நிறைய ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டுன்னு இல்லை, நிறைய ஒவ்வொருத்தவங்க என்ன ஃபுட்டு நிறைய பேர் வந்து பார்பிக்யூ போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் தோசா கூட சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமோசா, அது போக நிறைய சைனீஸோட டிஷ்ஷஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இது தான் வாங்கினோம். இது என்னதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது. கத்திரிக்காயை வந்து பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறையா குட்டி குட்டி க்யூட்டான டெக்கரேஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு சூப்பராக சைனீஸ் டெம்பிள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு ஜங்கிள் ட்ரீம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.